கோவை மாவட்டம் மணிக்காரம்பாளையம் பகுதியில் பாஜக வேட்பாளர் அண்ணாமலையை ஆதரித்து சரத்குமார் தேர்தல் பரப்புரையில் ஈடுபட்டுள்ளார். அதனை நேரலையில் இப்போது பார்க்கலாம். நல்ல ஒரு ஆட்சி, 10 ஆண்டு கால ஆட்சி, ஊழலற்ற ஆட்சி, சிறந்த ஆட்சி. 2025 அதிகமான இளைஞர்கள் உள்ள நாடு இந்தியாவில் இருக்கும் போது அந்த இளைஞர்களை வழிநடத்துகின்ற பொறுப்பு நம்மிடம் இருக்கிறது. உங்களுக்கு இருக்கு, எங்களுக்கு இருக்கு. நீங்க பாத்தீங்கன்னா குடி, போதை, பவுடர், டேப்லெட் என்னன்னே தெரியல. அப்படி ஒரு போதைக்கு அடிமையாக சொன்னால் நீங்க சிறப்பாக தொழில் வளர்ச்சி செய்து வேலை வாய்ப்பை உருவாக்குவதன் காரணமாக சீரழிஞ்சு போறாங்க. இந்த இளைஞர் மனித வளம் அதிகமாக உள்ள நாடு. இளைஞர் அதிகமா இருக்கிறது, அது மனித வளம், ஹியூமன் ரிசோர்சஸ் இஸ் கோயிங் டு பி பிகெஸ்ட் இன் आवर कंट्री. அப்ப அந்த இளைஞரை வழிநடத்துகின்ற ஒரு ஆட்சி உண்டு என்று சொன்னால் அது மோடிஜி அவர்கள் ஆட்சி தான் என்று சொல்லி மீண்டும் மோடிஜி வெற்றி பெற்று வர இங்கு நமது அண்ணன் மாநிலத்தில் அண்ணாமலை அவர்கள் அறிவு ஆற்றல் திறமைன்னு சொன்ன இல்லையா, அது உச்சம். இன்னைக்கு எதுக்கு பயந்து போயிருக்காங்கன்னா புள்ளி வரது விரல் வச்சிருக்காரு. நீ ஜிஎஸ்டி பத்தி பேசணுமா, பேச முடியும்னா முடியாது. ஜிஎஸ்டி என்ன தெரியாது, சரக்கு சேவை வரி கூட அவருக்கு தெரியாது. அது யாரும் சொல்லி கொடுங்க, இது சரக்கு சேவை வரின்னு. யூனிஃபார்ம் சிவில் கோடு நாங்க ஆதரிக்கிறோம் கேட்கிறோம். ஆதரிக்கூடாது. என்ன பேசணும் தெரியாம பேசிட்டு இருக்காங்க. நீங்க வந்து அண்ணாமலை அவர்களிடம் நீங்க குடியுரிமை சட்டத்தை பத்தி பேசுங்க, சரக்கு சேவை வரி பத்தி பேசுங்க, எதை வேணாலும் பேசுங்க. புள்ளி விவரத்தோட ரெக்கார்ட் பூர்வமா எடுத்து தூக்கி போட்டுருவாங்க. அதனால பயம் வந்துருச்சு, பயம் கவிக்குச்சு. தயாரிமாறு ஜோக்கர்ன்றார். தயாரிமாறு வந்து பேசுறதுக்கு வந்து தகுதி இருக்காது. நான் தைரியமாறு வந்து வீட்டுல இருந்து அவங்க சன் டிவி வரைக்கும் போட்டு கேபிள்லாம் அண்ணா நீங்க தான் பாக்கணும். அந்த கேபிள் வந்து வீட்டுல இருந்து கேபிள் போட்டுருக்காங்க சன் டிவி. அதெல்லாம் ஒவ்வொன்றா வரும். ஏன்னா அது வந்து முடிஞ்ச பிறகு தலைவர், தேசிய தலைவர் நட்டாஜி சொல்றது போல பல பேர் பெயில்ல இருக்காங்க, பல பேர் ஜெயில இருக்காங்க. ஜெயில இருக்கவங்க நிறைய பேர், ஜெயில இருக்கவங்க நிறைய பேர் வெளியே வந்து திருப்பி ஆட்சிக்கு வந்து எல்லாம் ஜெயில தான் இருப்பாங்க. இது எதுக்காக சிந்திக்க வைப்பதற்காக சொல்கிறேன். வருங்காலத்தில் தேச ஒற்றுமை வேண்டும் என்று சொன்னார், நம் இளைஞர்களை சிறப்பாக வழிநடத்த வேண்டும் என்று சொன்னார். தேச ஒற்றுமைக்கு பாடுபடுகின்ற எந்த பிரிவினைவாதம் இல்லாமல் பாத்தீங்க முன்னத்தில் தூக்கின பிறகு காஷ்மீர்ல சொல்லி கொடுக்கிறேன். கல்லறியும் கைகளால் பூக்கள் தொழுகிறோம் சொல்றாங்க. இஸ்லாமிய சகோதரர்கள் சொல்றாங்க. 500 ரூபாய் கொடுத்து கல்விக்கு எதையும் சொன்னாங்க. ஆனா இன்னைக்கு பொருளாதார அடிப்படையில் எங்களுக்கு வாழ்வது ஒரு மோடிஜின்னு சொல்றாங்க. அந்த அளவுக்கு உயர்பட்டிருக்கு. இஸ்லாமிய சகோதரிகள் பார்த்து விருதுகள் நடக்கிறது சொல்றேன். கைப்பிடிச்சு அண்ணன் உங்களுக்கு தான் தாமரிச்சதை ஓட்டுறாங்க. ஏன்னா முத்தலாக் பண்ணவர் மோடிஜி அவர்கள். ஆக சிந்தித்து செயல்பட வேண்டும். பெண் உரிமை பெற்று தந்தவர் மோடிஜி அவர்கள். ஆக மீண்டும் 3வது முறையாக பாரத பிரதமர் மோடிஜி வெற்றி பெற நமது அண்ணன் அண்ணாமலை அவர்களை தாமரச்சென்று வாக்களித்து அமோக வெற்றி பெற செய்வார் தாழ்வு கேட்டுக்கொண்டு சிரம் தாழ்த்த வேண்டி பாதம் தொட்டு வழங்கி விடைபெறுகிறேன். காசு கொடுப்பாங்க, பணம் கொடுப்பாங்க, இதெல்லாம் உழைச்சு சம்பாதிக்கலாம். இன்னைக்கு என்ன விட்டீங்கன்னா மூட்டை தூக்கி சம்பாதிச்சுவேன். அங்க கொடுக்கிற காசு வந்து 2 நாளைக்கு போகும், 3 நாளைக்கு போகும். அது டாஸ்மாக் கடைக்கு தான் போகும். சிந்தத்தை செயல்படும் தூரம் தேசத்தின் ஒற்றுமை முக்கியம் என்று சொல்லி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.